தமிழில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் வந்து கோங்கரான்னு சொல்லுவாங்க. கீரையிலே இந்த கீரை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நிறையா சத்து இருக்குது இந்த கீரையில். நார்மலாக பச்சை கலர் கீரை தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரெட் கலர் கோங்கரா. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் விட்டமின் கம்மியாக இருக்கவங்க, கால்சியம் சத்து, இரும்பு சத்து கம்மியாக இருக்கவங்களாம் இது சாப்பிடலாம் கண்டிப்பாக. 2 சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு அரைச்சி துவையல் மாதிரி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்ததுக்கப்புறம் அது பச்சை கலரில் அப்படியே இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்றது, தோசைக்கு சப்பாத்திக்கு செடி மாதிரி இல்லாமல் இந்த செடி வந்து இலையை மட்டும் பிச்சுக்கிட்டு ஹைட்டாக போகிறப்ப மட்டும் கட் பண்ணால் போதும். அது வரைக்கும் செடி அப்படியே விட்டுறலாம் ஃப்ரீயாக, அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. இந்த செடியோட விதை வேணும்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், காந்தி கார்டனை, அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. ரெட் கலர் மேக்ஸிமம் வாங்க பாருங்கள், அதான் ரேராக இருக்குது. இது வந்து பச்சை கலர் இப்போ பார்த்தீங்கல்ல, அது இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து பச்சை கலரு, இது வேணாலும் வாங்கிக்கோங்க. அதுவும் இருக்குது, ரெட் கலரும் இருக்குது. முடி கொட்டுறவங்கலாம் இது சாப்பிடலாம் கண்டிப்பாக. அதுக்கு தேவையான சத்து எல்லாமே இந்த கீரை கொடுக்கும். எல்டிஎல்னு சொல்லுவாங்கள்ல, பேட் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். அது சாப்பிட்டோம்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்து. உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா ஜூஸாக போட்டு குடிக்கலாம், இல்லை டீ வச்சு குடிக்கலாம். இந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே ரேராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கீழே டேக் பண்ணுறேன். ஓகே பாய்.